சென்னை கோயம்பேடு சந்தையில் 40 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு முருங்கைக்காய். 1 கிலோ முருங்கைக்காய் 400 ரூபாய் வரை விற்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. மீண்டும் தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க அல்லு அர்ஜுன் வந்தபோது கூட்ட நெரிசல். கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்த பெண் உயிரிழந்த சோகம். கோவில்பட்டியில் அதிகாலை முதல் 4 மணி நேரம் பலத்த மழை. கழுகுமலை, வானரமுட்டி பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானல் மலைப்பகுதியில் 4வது நாளாக தொடரும் பனிமூட்டம். திருவாரூரிலும் பனிமூட்டத்தால் தவித்த பொதுமக்கள். இன்று மாலை 4 மணிக்கு விண்ணில் பாய்கிறது PSLV C-59 ராக்கெட். தொழில்நுட்ப கோளாறால் நேற்று கவுண்டவுன் நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் கவுண்டவுன் தொடக்கம். நேற்று இரவு பெய்த மழையால் திருவண்ணாமலை செண்பகத்தோப்பு அணையிலிருந்து 2100 கனஅடி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்த மாவட்ட நிர்வாகம். வெள்ளத்தால் இடையார்பாளையத்தில் உடைந்த பாலம். கடலூர் புதுச்சேரி இடையே மாற்றுப்பாதையில் போக்குவரத்து. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாலையோரம் நின்றவர் மீது மோதிய கார். விபத்தை ஏற்படுத்தியவர் யார் என்று விசாரணை. அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். அவதூறு பரப்பி ஆதாயம் தேட சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்றும் குற்றச்சாட்டு. படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க. சபரிமலையில் டோலி ஊழியர்கள் போராட்டம் நடத்தவும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவும் தடை. ப்ரீபெய்ட் முறையை தேவஸ்வம் போர்டு அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. 2 படகுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விபத்து. பால்கனியின் கீழே நடந்து சென்றவரின் தலையில் விழுந்து உயிரிழந்த பரிதாபம். மகாராஷ்டிர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னவிஸ். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். போதைப்பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பு. நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் உட்பட 7 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்தது அம்பத்தூர் நீதிமன்றம். ஹைதராபாத்தில் கோலாகலமாக நடைபெற்றது நாக சைத்தன்யா சோபிதா துலிவலா திருமணம். மணமக்களுக்கு தெலுங்கு திரை பிரபலங்கள் வாழ்த்து. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவம் படிக்க தடை விதித்த தாலிபான்கள். குரானை மேற்கோள் காட்டி எதிர்ப்பு தெரிவித்த கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான். பிரான்ஸ் பிரதமர் மைக்கேல் பார்னியரின் அரசு கவிழ்ந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி.
பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. அதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் திமுக தரப்பில் அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்தந்த மாவட்டங்களுக்கு கொடியசைத்து வாகனங்களை நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனத்தை அனுப்பி வைக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சி செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்களை திமுக சார்பில் அனுப்பக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே திமுகவுடைய அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கிருந்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது திமுகவுடைய தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 15 லாரிகள் மூலம் புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு 1.5 லட்சம் கிலோ அரிசி மூட்டையானது அனுப்பி வைக்கப்படுகிறது. கொடியசைத்து அந்த வாகனத்தை தற்பொழுது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற மாவட்டங்களையும் குறிப்பா ஏற்கனவே அமைச்சர் தாமோ அன்பரசன் 1 லட்சம் கிலோ அரிசியை ஏற்கனவே அனுப்பியிருக்கார். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக சார்பில் இந்த நிவாரண பொருட்கள், நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையில தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திலிருந்து முதலமைச்சர் 15 லாரிகள் மூலம் ஏறக்குறைய 1.5 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகளை புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு நிவாரண உதவியாக அனுப்பி வைக்கக்கூடிய லாரிகளை இங்கிருந்து செல்வதற்கு கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கார். இதுல அரிசியை தவிர்த்து வேற என்ன அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு? இதை அங்க யாரு ஒருங்கிணைந்து சம்பந்தப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாங்க? அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க. நிச்சயமா புயல் பாதித்த மாவட்டங்களில் இது போன்ற நிவாரண உதவிகளை வழங்குவதற்கும் குறிப்பாக அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துடைய அதிகாரிகள் வாயிலாக இதை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உணவுப் பொட்டலங்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களிலிருந்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஏற்கனவே 25,000 உணவுப் பொட்டலங்களை நேற்றைய தினம் வழங்கினார். அதே போல தாமோ அன்பரசன் அவருடைய மாவட்டத்தின் சார்பாக 1 கிலோ அரிசியானது நிவாரணமாக வழங்கப்பட்டது. தற்போது தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக 1.5 லட்சம் கிலோ அரிசி மூட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்று மாவட்ட நிர்வாகம் மூலம் புயல் பாதித்த கிராமங்களுக்கு நேரடியாக அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இது போன்ற திமுக சார்பாக திமுகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் இந்த நிவாரண உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற உத்தரவிட்டிருந்த நிலையில சென்னையிலிருந்து தற்பொழுது இந்த நிவாரணப் பொருட்களானது புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அரசு தரப்பில் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய மீட்பு நடவடிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு முடிந்திருக்கு? இந்த மீட்பு பணிகள், இந்த நிவாரணப் பொருட்கள் அப்படின்றது மீட்பு பணிகளுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் கோகுல்? நிச்சயமா ஏற்கனவே தமிழக அரசு நிவாரண உதவித்தொகை எல்லாம் அறிவித்திருந்த நிலையில திமுக சார்பாக, அதாவது குறிப்பாக புயல் பாதித்த இடங்கள்ல களத்திலேயே சென்று பணியாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். முதலமைச்சர் நேரடியாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் புயல் பாதித்த மாவட்டத்திற்கு சென்றிருந்தார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் நேரடியாக சென்றிருந்தார். அங்கு 5-6 இடங்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார். அதே போல திமுக சார்பில் ஒரு வார் ரூம் அமைக்கப்பட்டு உடனடியாக எந்தெந்த புகார்கள் வருகிறதோ அந்த புகாரெல்லாம் சரி செய்வதற்கு, அந்தந்த உதவிகள் செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது அரசு நிர்வாகத்திற்கு உதவியாக திமுக சார்பில் இந்த நிவாரண பொருட்களும் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில திமுக சார்பில் கூடுதலாக இங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அனுப்புவதற்கு உத்தரவிடப்பட்ட நிலையில தற்போது சென்னையிலிருந்து தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய ஏற்பாட்டில் இந்த 1.5 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகளானது இந்த நிவாரணப் பொருட்களாக முதற்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களிலும் திமுக சார்பில் அனுப்புவதற்கான திட்டமும் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.